47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கொலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு நல்கப்பட்டது. இவ்வேளையில் இசைக்குழுவினரால் ஹவாய் 5 இசையும் ஒலிக்கப்பட்டது. சிவப்பு கம்பளம் மீது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் உடன் வர நடந்து கொண்டிருந்த ட்ரம்ப் அந்த இசைக்கு ஏற்றவாறு நடனமாடியது பலரின் கவனத்தை ஈர்த்து உற்சாகத்தை கூட்டியது. ட்ரம்ப் தமக்கே உரித்தான வகையில் மெதுவாகவும் கைகளை மேலே தூக்கி அசைத்தவாறும் ஆடிக்கொண்டும் இசைக்குழுவினரை நோக்கிச் சென்ற அங்கிருந்தவர்களை ஈர்த்தது. அவருடன் சேர்ந்து அன்வாரும் புன்னகைத்தபடி நடனமாடினார். நேற்று காலை 9:53 மணிக்கு விமான நிலையம் வந்தடைந்த ட்ரம்பை அன்வாரும் உயர் அரசாங்க அதிகாரிகளும் எதிர்கொண்டு வரவேற்றனர். இந்தோ பசிபிக் வட்டாரத்திற்கான அமெரிக்காவின் கடப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று மறு உறுதிப்படுத்தினார். தென்கிழக்காசியாவுக்கு அமெரிக்கா 100 விழுக்காடு பக்க பலமாக இருக்கும் என்று சூளுரைத்த அவர், வரும் பல தலைமுறைகளுக்கு வலுவான நம்பிக்கைக்கு அது பாத்திரமான பங்காளியாக இருந்து வரும் என்று குறிப்பிட்டார். 13வது ஆசியான் அமெரிக்கா உச்சநிலை மாநாட்டில் உரையாற்றிய ட்ரம்ப் இம்மாநாட்டை ஏற்று நடத்தி வரும் அன்வாருக்கு பாராட்டுகளை தெரிவித்ததோடு, உலகளாவிய அரச தந்திர அரங்கத்தில் இவ்வட்டாரத்தின் பங்களிப்பு அதிகரித்து வருவதை மலேசியாவின் தலைமைத்துவம் பிரதிபலிக்கிறது என்று கூறினார். அமெரிக்கா உங்களுடன் 100 விழுக்காடு பக்க பலமாக இருக்கும் என்பதுதான் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு தாம் கூற விரும்பும் செய்தியாகும் என்று ட்ரம்ப் கூறினார். பல தலைமுறைகளுக்கு உங்களின் ஆற்றல் மிக்க பங்காளியாகவும் நண்பனாகவும் இருப்பதற்கு தாங்கள் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். கோலம்பூரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று முடிந்த அமெரிக்கா ஆசியான் உச்சநிலை மாநாடு மிகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் ஊக்கமளிக்கும் பலனை கொண்டதாகவும் இருந்தது என்று ஆசியான் வட்டார தலைவர்கள் வர்ணித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான இம்மாநாடு நல்ல முறையில் நடைபெற்று முடிந்ததாக, அதில் கலந்து கொண்ட பின்னர் மண்டபத்தை விட்டு வெளியேறும் போது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். மிகச் சிறந்த சந்திப்பு இது என்றும், நல்ல உரையாடல்கள் போருக்கு செல்வதில்லை என்ற முக்கிய முடிவும் அதில் செய்யப்பட்டது என்றும் செய்தியாளர்களிடம் அவர் மிக சுருக்கமாக தெரிவித்தார். அமெரிக்காவுக்கும் ஆசியான் நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஈடுபாடு மிகவும் ஆதரவளிக்கும் வகையில் இருந்தது என்று இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ கூறினார். அமெரிக்காவுக்கும் ஆசியானுக்கும் இடையிலான ஈடுபாடுகள் மிகவும் சாதகமாக இருந்தன. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான போரை அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்திருப்பதிலும் தாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறினார். கட்சி தலைவர்கள் மத்தியில் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதற்கு கட்சித் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு மிக நெருக்கமான சில மூத்த தலைவர்களே முக்கிய காரணம் என்று பெர்சாத்து கட்சியில் இருந்து அண்மையில் நீக்கப்பட்ட வான் சைஃபுல் வான் ஜான் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் தலைமைச் செயலாளர் அஸ்மின் அலி மற்றும் தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் ஆகியோரே அந்த பிரதான சூத்திரதாரிகள் என்று அவர் தெரிவித்தார். அஸ்மின் மற்றும் துன் ஃபைசால் போன்றவர்களினால் நண்பர்கள் பகடிவதை செய்யப்படுவதை அனுமதிக்காதீர்கள் என்றும் அவர் கட்சி உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார். ஜனநாயக அடிப்படையில் தேர்வு செய்யப்படாதவர்களிடமிருந்து கட்சியை திரும்பப் பெற வேண்டிய நிலை பெர்சாத்துவுக்கு ஏற்பட்டுள்ளது என்று கூறிய அவர், சிலரின் செல்வாக்கு அதிகரித்து வருவதால் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கட்சியில் இருந்து அகற்றப்படக்கூடிய சூழல் நிலவுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள மலேசியா வந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரவேற்கப்பட்ட விதம் குறித்து பாஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. டிரம்பிற்கு சிவப்பு கம்பளம் விரித்த போது மலேசியாவின் மிகையான செயல் அது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். இது காசாவில் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் காயங்களில் உப்பை தேய்க்கிறது என்று அவர் கூறினார். மத்திய கிழக்கில் நடந்து வரும் மனிதாபிமான பேரழிவை கருத்தில் கொண்டு இது உணர்ச்சியற்றது என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் கையெழுத்திடப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் அல்லது வர்த்தக ஒப்பந்தங்களும் மரியாதை மற்றும் நீதியின் கொள்கைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை அவர் அரசாங்கத்திற்கு நினைவூட்டினார். கோத்தா திங்கி ஜலான் மாவாய் குவாலா செடிலியின் கிலோமீட்டர் 18 நேற்று மதியம் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் 2 ஓட்டுநர்கள் பலியாகினர். இதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். இறந்த இருவரும் புரோட்டான் வாஜாவின் 71 வயது ஓட்டுநர் மற்றும் புரோடுவா அல்சாவின் 29 வயது ஓட்டுநர் என்று கோத்தாதிங்கி காவல்துறை தலைவர் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். தலையில் பலத்த காயங்களால் இருவரும் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். பிற்பகல் 1:15 மணியளவில் இந்த கொடிய விபத்து குறித்து தனது துறைக்கு அவசர அழைப்பு வந்ததாக அவர் கூறினார்.
புரோட்டான் வாஜா கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் நுழைந்து புரடுவா அல்சாவுடன் நேருக்கு நேர் மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இரு ஓட்டுநர்களும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதே நேரத்தில் 5 பயணிகள் பலத்த காயமடைந்து கோத்தாதிங்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.